Hello viewers, welcome to Madam Cooks a Lot. இன்னைக்கு நம்ம உடுப்பி ஸ்டைலில் கேபேஜ் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கேபேஜுக்கு பதிலாக முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், நூக்கல் கூட வச்சு இந்த சாம்பாரை செய்யலாம். ரொம்ப மணமாக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்து குவிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம புளி ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு வாட்டி கழுவிடுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும். அடுத்து உடுப்பி சாம்பார் செய்யறதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பேன் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் 3 டீஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, 4-5 கார மிளகா, 6-7 பியாட்கி மிளகா. இது கலருக்காக சேர்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடுப்பி ஸ்டைலில் எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த மிளகா தான் அவங்க சேர்ப்பாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தனியாவோட மணம் வர வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகா, தனியா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். வாங்க இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே பேனில் 1/4 கப் துருவிய தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் போடாமல் மற்ற மசாலாவில் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் தூள் கிடைக்கும். இப்போது ஃப்ரை பண்ண பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே ஜாரில் நம்ம ஊற வச்ச புளி அப்புறம் புளி தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் 1/4 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவி 3 விசில் வரைக்கும் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்குறேன். இந்த பருப்பை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வைக்க போகிறோம். தண்ணி காஞ்சதும் நம்ம நல்லா நறுக்கிய கேபேஜ் 1 கப் சேர்க்க போகிறோம். இதோட நம்ம வேக வச்ச பருப்பும் இதில் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உடுப்பி சாம்பார் மசாலாவோட பேஸ்ட்டை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு, சாம்பாரோட திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே நம்ம யூஸ்வலாக செய்கிற சாம்பார் மாதிரி தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பி சாம்பாருக்கு தண்ணி ரொம்ப குறைவாக தான் சேர்ப்பாங்க. இது ஒரு குருமா மாதிரி இருக்கும், திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. என்ன இறக்க போகிறோன்ற நேரத்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து கொழும்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பியாட்கி மிளகா. இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொழும்பு தாளிச்சுக்க போகிறோம். இந்த சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டியே நறுமணம் அப்புறம் டேஸ்ட்டுங்க. இதில் நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சுட சுட சாதத்தோட நெய் போட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும்.
அப்புறம் இந்த சாம்பாரை நீங்கள் பூசணிக்காய், பீட்ரூட், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், நூக்கல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். அருமையாக வரும். இந்த அத்தன்டிக்கான ரெசிபி ஷேர் பண்ண என்னோடய உடுப்பி ஃப்ரெண்ட் நாகஸ்ரீக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போவாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.